புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். வளர்த்த கடா மார்புல பாஞ்சதுன்னு சொல்ற பழமொழிக்கு ஏற்ப பாகிஸ்தான் அரும்பாடுபட்டு உருவாக்கின தாலிபான் அமைப்பே இப்போ பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஏன் தாலிபான் அமைப்பை உருவாக்குனாங்க, எப்படி இப்போ ரெண்டு தரப்பும் எதிரியா மாறினாங்க அப்படிங்கறத பத்தி இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான்ல ராணுவ புரட்சி நடந்து பல ஆண்டுகளா அங்கு தொடர்ந்துட்டு இருந்த மன்னராட்சி 1973ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1978ஆம் ஆண்டுல அங்க கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை கைப்பற்றினாங்க. தொடர்ந்து அடுத்த வருஷமே சோவியத் ஒன்றியமும் ஆப்கானிஸ்தான் மேல படையெடுத்துச்சு. அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் பனிப்போர் நடந்துட்டு இருந்த இந்த காலத்துல சோவியத்துக்கு எதிராக அமெரிக்காவோட உளவு அமைப்பான CIA பல்வேறு திட்டங்களை தீட்டுச்சு. அதன்படி சோவியத் அரசை எதிர்க்க அமெரிக்காவோட CIA ஏராளமான போராளி அமைப்புகளை உருவாக்கி அந்த படைகளுக்கு ஆயுத பயிற்சி முதல் ராணுவ உதவி வர அனைத்தையும் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல இந்த போராளி அமைப்புகளை சமாளிக்க முடியாம சோவியத் படைகள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறுச்சு. இதுக்கப்புறம் அமெரிக்கா ஆப்கான்ல உருவாக்கின பல்வேறு அமைப்புகளும் தங்களுக்குள்ள ஆப்கானிய பகுதிகளை பிரிச்சுக்கிட்டு குறுநில மன்னர்களா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல இப்படி ஆப்கானிஸ்தான்ல நிறைய பேர் ஆட்சி செய்யறது ஆப்கானிஸ்தானோட எல்லையில இருந்த பாகிஸ்தானுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துச்சு. பாகிஸ்தான் மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு போன்ற பகுதிகளோட வர்த்தகம் செய்யறதுக்கு ஆப்கானிஸ்தான் தான் ஒரே வழியா இருந்துச்சு. ஆனா அங்க பல பேர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததால அந்த வழியா போற பாகிஸ்தான் பொருட்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாம போச்சு. அதோட நிறைய பேருக்கு சுங்க வரின்னு சொல்லி காசும் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இதன் காரணமா பாகிஸ்தான் அரசு ஆப்கானிஸ்தான்ல அவங்களுக்கு சாதகமா ஒரு அரசை உருவாக்க திட்டம் போட்டாங்க. இதுக்காக அவங்க தேர்வு செஞ்ச அமைப்பு தான் தாலிபான். தாலிபான் அமைப்போடு அப்போதைய தலைவர் முல்லா ஓமர் மற்றும் அவரோட ஆட்களுக்கு பாகிஸ்தான் ஆயுத பயிற்சி கொடுத்ததோட அந்த அமைப்போட எல்லா பொருளாதார தேவைகளையும் செஞ்சு கொடுத்து ஒரு பெரிய போராளி இயக்கமா பாகிஸ்தான் தாலிபானை உருவாக்குச்சு. அப்படி உருவான தாலிபான் இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஆப்கானிஸ்தானோட பல்வேறு பகுதிகளையும் கைப்பற்றி ஒரு கட்டத்துல ஆப்கானிஸ்தானோட 90% பகுதிகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை இப்படி பாகிஸ்தான் ஆதரவோடு தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி செஞ்ச சூழல்ல தாலிபான் அமைப்பின் நட்பு சக்தியா இருந்த அல்-கொய்தா அமெரிக்கா மேல இரட்டை கோபுர தாக்குதல் நடத்தினாங்க. இதனால அமெரிக்கா கோபத்தோடு உச்சத்துக்கே போய் ஆப்கானிஸ்தான்ல தங்கியிருந்த அல்-கொய்தா தலைவர் ஒசாமா பின்லேடனை எங்க கிட்ட ஒப்படைங்கன்னு தாலிபான் அரசு கிட்ட சொன்னாங்க. இதற்கு தாலிபான் அரசு மறுக்க தாலிபான் மேல படையெடுத்த அமெரிக்கா தாலிபான் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இந்த போரில் அமெரிக்காவோட மிரட்டல் காரணமா வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் அரசும் அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்துச்சு. ஆனாலும் இந்த போருக்கு அப்புறம் தாலிபான் அமைப்போடு தலைவர்கள் பாகிஸ்தான்ல தலைமறைவா வாழ பாகிஸ்தான் அரசு உதவி செஞ்சது. அதே நேரம் பாகிஸ்தான் ஆதரவோடு ஆப்கானிஸ்தான்ல இருந்த அமெரிக்க ஆதரவு படைகள் மேலேயும் தாலிபான் அமைப்பு தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல கடந்த 2020ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறும்னு அமெரிக்கா அறிவிச்சாங்க. அதன்படி அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறினதோ அங்கிருந்த அமெரிக்க ஆதரவு அரசுக்கு எதிராக தாலிபான் அமைப்பு போர் தொடுத்தாங்க. தாலிபான் அமைப்போடு இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாம ஆப்கானிஸ்தான் அரசு இந்த போர்ல தோல்வியை தழுவுச்சு. இதன் காரணமா சுமார் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசோட கட்டுப்பாட்டுல வந்துச்சு. தாலிபான் மீண்டும் ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற இந்த முறையும் பாகிஸ்தான் நிறைய உதவிகளை செஞ்சுச்சு. தாலிபான் அமைப்பு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு பாகிஸ்தான் நினைச்ச நேரத்துல அதுக்கு தாலிபான் அரசு மறுப்பு தெரிவிச்சதுதான் இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலுக்கு அடிப்படையாக அமைஞ்சது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கிற பஷ்தூன் இன மக்கள் பாகிஸ்தான் எல்லைப்புறமாகவும் வசிச்சிட்டு வந்திருக்காங்க. பாகிஸ்தான்ல TTPன்னு அழைக்கப்படுற தாலிபான் அமைப்பு இந்த பஷ்தூன் இன மக்கள் வாழ்ற பகுதியை தனியா பிரிக்கணும்னு பாகிஸ்தான் அரசு பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டத்தை தொடங்கினாங்க. ஆப்கான்ல ஆட்சியில் இருக்கிற தாலிபான் அமைப்போடு முக்கிய தலைவர்கள் எல்லாரும் இந்த பஷ்தூன் இனத்தை சேர்ந்தவங்க தான்.
இதன் காரணமாக இவங்க பாகிஸ்தான் விட தங்கள் இனத்தை சேர்ந்த அமைப்பான டிடிபிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. அதே போல பாகிஸ்தான் முன்னாடி தங்களுக்கு செஞ்ச மாதிரியே டிடிபிக்கு தங்கள் நாட்டில் ஆயுத பயிற்சியும் கொடுத்தாங்க. இப்படி தாலிபான் ஆதரவோட டிடிபி அமைப்பு பாகிஸ்தானோட பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இதன் காரணமா பாகிஸ்தான் அப்புறம் தாலிபான் இடையே அதிகரிச்ச பிரச்சனை தான் இப்போ இந்த இரு நாடுகளுக்கிடையே போரா மாறி இருக்கு. அதே போல பாகிஸ்தானில் பல ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருந்த லட்சக்கணக்கான ஆப்கானிய அகதிகளை பாதுகாப்பு காரணங்களை சொல்லி பாகிஸ்தான் அரசு கட்டாயமாக திருப்பி அனுப்பிட்டு வராங்க. இதுவும் பாகிஸ்தான் ஆப்கான் இடையே உறவு மோசமாக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏற்கனவே இந்த இரு நாடுகளும் பொருளாதார ரீதியா மோசமா பாதிக்கப்பட்டிருக்க நிலையில இப்போ இந்த நாடுகள் தீவிர போர்ல இறங்கினா அதோட பாதிப்பு பெரிய அளவுல மோசமா இருக்கும்னு சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ள PT டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.